அஜித் சார் பார்க்குறதுனா ஒரு ரொட்டீனாகவே வந்து அப்பப்போ ஹெல்த் செக்அப் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி மாஸ்டர் செக்அப் எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஒரு வாட்டி மாஸ்டர் செக்அப் எடுக்கும்போது இந்த டைம் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் இது கண்டுபிடிச்சி உடனே அவங்க வந்து அதுக்கு சர்ஜரி வந்து பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போயிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் மாத்திரையே சாப்பிட வேணாம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அவருக்கு திருப்பியும் ஒரு 1 வீக்குக்கு வந்து அந்த பிரெயினில் அந்த சர்ஜரி பண்ணதுனால எடுத்ததுனால அந்த சுற்றி இருக்கிற எடிமா, அதாவது என்னென்னா வீக்கம் ஏற்படலாம். அப்போ நிறைய கரண்ட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காக்கா வலிப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிரெயின் வால் சர்ஜரிஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னா முடியும் எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ நம்ம தலையோட ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு முடி வந்து எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி கண்டிப்பாக வந்து மொட்டை அடிச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்கும் ரிஸ்க் ஃபேக்டர். ஓகேங்களா? வெயிட் குறையும், பசி எடுக்காது, ஆள் ரொம்ப வந்து லீன் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு உறுப்புகள் ஒர்க் ஆகாமல் போகும். மூளையோட குவார்டர் ஆஃப் த பகுதியில் வந்து இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா அந்த சர்ஜரி ஒரு மேஜர் சர்ஜரியாக மாறி இருக்கும். பர்மனன்ட் டேமேஜாக மாறும், கை கால் வராமல் போகலாம், என்ன வேணால் நம்மளுக்கு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய நடக்கலாம். இந்த பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேடம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதா செரிப்ரம்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்கிறது செரிபெல்லம்னு சொல்லுவோம், சைடில் இருக்கிறது இந்த டெம்போரல் லோபுன்னு சொல்லுவோம், பெரைட்டல் லோபுன்னு சொல்லுவோம். கட்டிகள்லாம் என்ன சொல்லுவோம், பிரெயின் டியூமர் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பிரெயின் வந்து சுருங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பிரெயின்ல இருக்கிறது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஏறலாம் இறங்கலாம். அது பேர் தான் வந்து இந்த எபிலெப்சி, காக்கா வலிப்பு நோய்னு சொல்றாங்களே, அந்த நோய்கள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நேற்றைக்கு செய்திகள் மற்றும் ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம் நடிகர் அஜித்குமாருக்கு திடீர்னு பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நடிகர் அஜித்குமாருக்கு என்ன ஆச்சு சார்? அவர் என்ன நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு? இல்லை, ஆக்சுவலாக வந்து டாக்டர்ஸ் கொடுத்த அறிக்கை, அதே மாதிரி வந்து நம்ம ஊடகங்களில் சொல்கிறது வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெயினில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 2 டேஸ்லேயே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவார், திருப்பி ஒரு ரொட்டீனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக நத்திங் சீரியஸ், மேஜராக எதுவுமே வந்துட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்து இப்போ இந்த பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேடம். அதாவது பார்த்திங்கன்னா பிரெயினே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், இருக்கிறதே உடம்புல ரொம்ப இருக்கிறதே காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் வந்து பிரெயின் தான். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பல ஏரியாஸ் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதா செரிப்ரம்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்கிறது செரிபெல்லம்னு சொல்லுவோம், சைடில் இருக்கிறது இந்த டெம்போரல் லோபுன்னு சொல்லுவோம், பெரைட்டல் லோபுன்னு சொல்லுவோம், அப்புறம் பின்னாடி வந்து அந்த மெடுலா, அந்த மாதிரி மெடுலா ஆப்ளிகேட்டா இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மொத்தமாக ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கட்டிகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து மூளை கட்டிகள். ஓகேங்களா? கட்டிகள்லாம் என்ன சொல்லுவோம், பிரெயின் டியூமர் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கெஃபலைட்டிஸ் மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பிரெயின் வந்து சுருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து டிமென்ஷியா, அல்சீமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வந்து இந்த மூளை சம்மந்தமாக வந்து நடக்கலாம். அதுக்கப்புறம் பிரெயினில் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஏறலாம் இறங்கலாம். அது பேர் தான் வந்து இந்த எபிலெப்சி, காக்கா வலிப்பு நோய்னு சொல்கிறாங்களே, அந்த நோய்கள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. இதில் வந்து சர்ஜரி பண்ணுறக்கூடிய நோய்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முதல் கேட்டகரி என்னென்னா அந்த மூளை கட்டிகள். ஓகேங்களா? அந்த மூளை கட்டிகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி வந்து ஜென்ரலாக பண்ணுவாங்க. இந்த மூளை கட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வகைகள் வந்து இருக்குது, நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் எந்த செல்லேருந்து வருதோ, ஏன்னா பிரெயினில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து நியூரான். அதை தாண்டி வந்து பிரெயினில் வந்து பிளட் பிரெயின் பேரியர்னு ஒரு இடம் இருக்குது. அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆஸ்ட்ரோசைட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்குது. இந்த ஒரு செல்லுலேயும் ஒரு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆஸ்ட்ரோசைட்ஸ் இருந்தால் ஆஸ்ட்ரோசைட்டோமா அப்படின்னு ஒரு புற்றுநோய் இருக்குது, பிரெயின் டியூமர் இருக்குது. ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் வந்து ஆலிகோடென்ட்ரோகயோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எப்பன்டைமோமா அப்படின்னு இருக்குது. மெனிஞ்சஸ், அதாவது இந்த பிரெயினோட கவரிங் பேர் தான் மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெயினை சுற்றி ஒரு கவர் இருக்குது, அந்த கவர் பேர் மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவாருங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த டியூமர் வந்து மெனிஞ்சியோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்சியல் சீல்ட் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடியது ஷ்வானோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மொத்தமாக என்னென்னா பிரெயினில் நிறைய செல்ஸ் இருக்குது. ஒரு செல்லேருந்து வந்து கட்டிகள் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஆஸ்ட்ரோசைட்டோமா, ஆலிகோடென்ட்ரோக்ளையோமா, எப்பன்டைமோமா, மெனிஞ்சியோமா, ஷ்வானோமா, இந்த மாதிரி எல்லாமே பிரெயின் டியூமர்ஸ் தான். ஆனால் இதில் நிறைய பிரெயின் டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு பினைன் டியூமராக இருக்கும். பினைன்னா என்னென்னா ரொம்ப அக்ரெசிவாக, டேஞ்சராக அப்படின்னு இல்லாமல் மைல்டு வெரைட்டியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இதில் வந்து இந்த லாஸ்ட் 2 சொன்னல
மெனிஞ்சியோமா, இந்த மெனிஞ்சஸ்லேருந்து வரக்கூடிய சின்ன கட்டிகள் இதெல்லாம் ரொம்ப மைல்டு டியூமர். இது வந்து நம்ம ஈஸியாக அறுவை சிகிச்சை பண்ணி வந்து சரி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இன்னொரு சொன்னல ஸ்வானோமா, இதுவும் அந்த மாதிரி தான். அதுமாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னல இந்த ஆஸ்ட்ரோசைட்டோமா, அதில் வந்து மைல்டு வெரைட்டி ஒன்று இருக்குது, டேஞ்சர் வெரைட்டி ஒன்று இருக்குது. மைல்டு வெரைட்டி வந்து கிரேட் 1 அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது மைல்டு விஷயமாக தான் இவருக்கு இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேஜர் வெரைட்டி இருந்ததுன்னா அவரோட டே டு டே ஆக்டிவிட்டியே பாதிக்கப்படும். ஓகேங்களா? நடக்க முடியாது, கை கால் விழுந்து போகிறது, இந்த மாதிரி வந்துட்டு பேச்சு வராமல் போகிறது, காக்கா வலிப்பு ரொம்ப அதிகம், இந்த மாதிரி நிறைய டே டு டே ஆக்டிவிட்டியே பாதிக்கப்படும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாக்கிங்காக போயிட்டு சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி வராங்க அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு உடம்பு ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பாங்க, மாஸ்டர் செக்கப் மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பாங்க. அதில் பிரெயினில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சின்னதாக ஒரு மைல்டு கட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது சார், ரிஸ்க் எடுக்க வேணாம், அடுத்தடுத்து வளரும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும், ஏன் நம்ம சின்னதாக ஒரு கீ ஹோல் சர்ஜரி மாதிரி பண்ணி எடுத்துடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் பரிந்து வச்சிருப்பாங்க. ஸோ இருக்கிறதுல பெஸ்ட்டு ஒரு 2 நியூரோ சர்ஜன்ஸை கூப்பிட்டு அந்த சர்ஜரியை பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்மளோட முதல்கட்ட பார்வையாக இருக்குது. சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது டே டு டே ரொட்டீனை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். பிரெயின் டியூமர்ஸ்க்கான சிம்டம்ஸ் என்னது சார்? ஆக்சுவலாக வந்து பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து பெருசாக தெரியாது. ஓகேங்களா? கொஞ்சம் வந்துட்டு வளர தான் நம்மளுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். மெயினாக வந்து தலைவலி. ஓகேங்களா? அதை நம்ம நிறைய பேர் இக்னோர் பண்ணிவிடுவோம். ஏன்னா தலைவலி சும்மா டென்ஷன் ஆனாலே தலைவலிக்குது. ஓகேங்களா? வீட்டில் சண்டை போட்டாலும் தலைவலிக்குது. ஸோ இந்த தலைவலி வந்து நம்ம வந்து பிரெயின் டியூமர் தானே நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு அந்த தலைவலி பெர்சிஸ்டண்ட்டாக 2 வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா தலைவலிக்கு 1000 காரணம் இருக்குது. ஓகேங்களா? டென்ஷன் ஹெட்டேக்னா வந்து நீங்கள் தூங்கி எஞ்சா சரியாயிடும், இல்லை மன அழுத்தம் கம்மியாச்சுன்னா சரியாயிடும். புரியுதுங்களா? ஆனால் இந்த ஜென்ரலாக தலைவலி 2 வாரத்துக்கு மேலே போயிட்டே இருக்குன்னா என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தட் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்க்கலாம். தலைவலியை மாத்திரை போட்டு இக்னோர் பண்ணுறது நம்ம மக்கள் பண்ணுறது தவிர அதை பண்ணக்கூடாது. ஒன்று இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காக்கா வலிப்பு. ஓகேங்களா? காக்கா வலிப்பு இந்த சீஜர்ஸ் இந்த மாதிரி கை எடுத்துக்கிறது, இது வந்து ஒரு 2வது மெயின் அறிகுறி. அப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு விதமான இந்த கை கால் மூமெண்ட்ஸு இதில் பிரச்சனை வர்றது. திடீர்னு பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு வாய் டக்குன்ட்டு வந்துட்டு ஸ்லர் ஆகுறது. இப்போ நீங்கள் நான் ஏதாவது பேசியும் திடீர்னு வந்து அப்படின்ற மாதிரி ஸ்லர் ஆகுறது, கோணிக்கிறது, திடீர்னு ஒரு சைடு வந்து இருக்கிறது, மூமெண்ட்ஸில் அஃபெக்ட் ஆகுறது, நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சைடு கை கால் வராமல் மாதிரி போகிறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்கோ அதை பொறுத்து பிரச்சனை. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி மூமெண்ட்ஸில் ப்ராப்ளம் வரும். ஆனால் பின்னாடி இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சர் ஏரியாஸ். ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி நம்ம மூச்சு விடுற சென்டர் இதெல்லாமே இந்த மெடுலால தான் இருக்குது. இந்த இடத்துலையே உங்களுக்கு டியூமர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக மூச்சே வாங்க ஆரம்பிச்சிடும், மூச்சு டக்குன்னு நிற்க வாய்ப்பு இருக்குது, அரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எந்த ஏரியாவில் வருதோ அதுதான் மெயின் சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிளாசிக்கலாக வந்துட்டு இந்த காக்கா வலிப்பு இருக்கலாம், தலைவலிக்கலாம், மெமரி டிஸ்ஃபங்க்ஷன்ஸில் ப்ராப்ளம் வரலாம், ஸ்பீச் ஸ்லர்ரிங் ஏற்படலாம், ஒரு சில கை கால் வராமல் போகலாம், பேசுகிறதுல வந்துட்டு ஒரு சில இந்த ஆங்கிள் ஆஃப் மவுத்லாம் கோணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நியூராலஜியோட மெயின் அறிகுறிகளாக எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. சார், இப்போ வந்து இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படுமா? இப்போ நடிகர் அஜித் வந்து அவரோட ஃபீல்டு பட நடிப்பில் இருந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கும்? இல்லை அதில் எதுவும் பாதிக்கப்படுமா? அவரோட இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குமா? புரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் சாராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், இப்போ இந்த ஸ்டேஜிங் ஆஃப் கேன்சர் தான் ரொம்ப முக்கியம், டியூமர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறதுனா ஒரு ரொட்டீனாகவே வந்து அப்பப்போ ஹெல்த் செக்கப் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி மாஸ்டர் செக்கப் எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஒரு வாட்டி மாஸ்டர் செக்கப் எடுக்கும்போது இந்த டைம் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் இது கண்டுபிடிச்சி அப்படி ஸ்டார்டிங்லேயே. ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த ஹெல்த்தை வந்து ரொம்ப அலட்சியமாக தான் பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரு சின்சியராக போய் செக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவர் அதை பண்ணுறாரு. அப்படி பண்ணுறதுனால தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவருக்கு வந்து அது தெரியுது, இந்த பிரெயினில் ஒரு ஸ்மால் இது இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து அதுக்கு சர்ஜரி வந்து பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணும்போது 100% க்யூர் இருக்கும். ஓகேங்களா? 100% க்யூர் இருக்கணும். அவங்க இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது. ஓகேங்களா? அவங்க நார்மலாக வந்து நடக்கலாம், போகலாம், வரலாம், எல்லாமே பண்ண முடியும். ஸோ எதுவுமே ப்ராப்ளம். ஜஸ்ட் அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஒரு ரெஸ்ட் இருக்கணும். திருப்பி ஒரு ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பேஷண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே க்யூர்னா ஓகே சார் ஃபைன் யூ கேன் கோ. ஏன்னா இவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அறிகுறியோட போன மாதிரி தெரியல. ஜென்ரல் செக்கப்பில் போயிட்டு அதில் இன்சிடென்டலாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அதை ஒரு ப்ரொஃபலாக்டிக்காக, அதாவது ஒரு சேஃப்டிக்கு நம்ம பண்ணிடலான்ற மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு இயல்பு வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்காது. திருப்பி வந்து அவங்க டாக்டரே சொல்கிறாங்க 2 நாள் ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோன்றாங்க. திருப்பி ஒரு இயல்பு வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்றாங்க வந்து அவங்க பண்ண சர்ஜனே சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இது ரொம்ப ரொம்ப மைல்டு ஒரு பினைன் டியூமராக தான் இருக்கணும். அதை வந்து அவங்க 100% எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க. எந்த விதமான செகண்டரி டெஃபிசிட்டும் பாடியில் வந்துட்டு இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதனால் திருப்பி வந்து படத்தில் நடிப்பார், ரசிகர்கள் அசத்துவார், மாற்று கருத்து இல்லை.
சார் இந்த பிரெயின் டியூமர் வர்றதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சைடு எதுவும் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிக்கு காரணம் எதுவும் இருக்கும்? கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் மேடம். ஓகேங்களா, பிரெயின் டியூமர் வந்து மெயினாக வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஜெனட்டிக்னு வச்சுக்கோங்களேன். ஜெனட்டிக்ஸை தாண்டி இயல்பு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது பிரெயினை. ஓகேங்களா, எஸ்பெஷலி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு சின்ன பையனை வந்துட்டு பார்க்குறேன். ஓகேங்களா, அந்த ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும். ஓகேங்களா, ஒரு எதார்ச்சியாக வந்துட்டு ஒரு ஹோம் கன்சல்டேஷனுக்கு போனேன். அவன் தூங்குறதே பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டு தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். இதான் அவனோட பொசிஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோனில் எவ்வளோ ரேடியேஷன் இருக்குது மேடம். ஓகேங்களா, ரேடியேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் போது வருது. இது ஒரு ரேடியேஷன் நம்ம பிரெயின் செல்ஸ் எஃபெக்ட் பண்ணும். புரியுதா நான் சொல்கிறது? இந்த சின்ன பறவைகள் இதெல்லாம் வந்துட்டு உடனே எஃபெக்ட் ஆகி போயிடுது. ஆனால் நம்மளோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசுன்றதுனால, பிரெயின் ரொம்ப ஸ்ட்ராங்குன்றதுனால ஒரு நாள் எஃபெக்ட் தெரியாது. ஆனால் ஸ்லோவாக அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம பிரெயினை எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. இல்லை இந்த எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இந்த மாதிரி கதிர்வீழ்ச்சி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வேலை செய்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்ஸு, எக்ஸ்ரே டெக்னீஷியனு, சிடி ஸ்கேன் டெக்னீஷியனு, இவங்களுக்குலாம் இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ரேடியேஷன்ஸ்லாம் பிரெயினில் பட்டு இந்த ரேடியேஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த ஃபோன் வந்து ரேடியேஷன் வந்து பிரெயின் டியூமர் வருதுன்ட்டு நிறைய ஸ்டடிஸ் வெளியே வந்திருக்கு. நிறைய ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்னு சொல்கிறான். சில ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் எஃபெக்ட்னு சொல்கிறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாற்று கருத்து வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரேடியேஷன் லாங் ஸ்டாண்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு இயல்பு வாய்க்கிற ஒரு விஷயமா ஆகிட்டதுனால, பிஸ்னஸாக ஆகிட்டதுனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் மறைக்கிறாங்க. என்ன இது அப்புறம் ஃபோன் யூசேஜ் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது. பட் ஆனால் கண்டிப்பாக இதில் ரேடியேஷன் இருக்குல்ல மேடம், டவுட் இல்லை. எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் ரேடியேஷன்ஸ் வந்து திடீர்னு பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஐ மீன் அந்த அரித்மியாஸ் வந்திருக்கு, பேஸ் மேக்கர் வச்சிருக்கவங்க திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகுதுன்றாங்க. ஸோ ரேடியேஷன்ஸ் வில் ஹேவ் இட்ஸ் எஃபெக்ட். ஸோ ரேடியேஷன் வந்து ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசனாக பிரெயின் டியூமர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் டெஃபிஷியன்சி. நிறைய பேர் இயல்பு வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிளியர் அப் பண்ணுறதுக்கான விட்டமின் சி, விட்டமின் டி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, செலீனியம், ஜிங்க்கு, குளூட்டத்தாயான் எதுவுமே எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் எதில் சார் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலரான காய்கறிகள், கலரான பழங்களில் இருக்குது. ஆனால் அதை யாரும் சாப்பிட்றதில்ல. புரியுதுங்களா? எல்லாருமே கலரான பிஸா, கலரான பர்கர், கலரான வந்து ஃபேண்டா, கோக்கு தான் குடிக்கிறோம். புரியுது நான் சொல்கிறது? ஸோ யாரும் காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கிறது இல்லை. அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல இல்லை. ஸோ இந்த பிரெயின் டியூமர்ஸ் திருப்பியும் வந்து ஃப்ரீ ஸ்கேவெஞ்சர்ஸ் எடுக்காமல் அந்த வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் இந்த பிரெயின் டியூமர்ஸை அக்ரவேட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து காரணங்களாக நம்ம வந்து வைக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, செல்ஃபோன் ரேடியேஷன்ஸ், இல்லைன்னா ஜென்ரலாகவே வந்துட்டு இந்த எக்ஸ்ரே, இந்த சிடி ரேடியேஷன்ஸ், அதெல்லாம் ப்ரூவ் ஆன் எஃபெக்ட். ஓகேங்களா, இதெல்லாம் லாங் டேர்ம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்குது. இதை தாண்டி நீங்கள் டயட்டும் ப்ராப்பராக எடுக்கல, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ஸ்லீப்லெஸ்னஸ், ஜெனட்டிக் ப்ரிடாமினன்ஸ் எல்லாம் ஒன்று சேரும் போது உங்களுக்கு டியூமர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதான் நம்ம சொல்லணும். சார் இப்போ வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த பிரெயின் சர்ஜரி பண்ணதுனால இந்த வேகமாக நடக்கிறது, கொஞ்ச நாளுக்கு இந்த சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது, தலை சுத்தல், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏன்னா ஒரு இருக்கிற இடத்த நீங்கள் கை வைக்கிறீங்கன்னும் போது அந்த மெம்பரேனே டிஸ்டர்ப் ஆகும்ல. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போயிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் மாத்திரையே சாப்பிட வேணாம் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அவருக்கு திருப்பியும் ஒரு 1 வீக்குக்கு வந்து அந்த பிரெயினில் அந்த சர்ஜரி பண்ணதுனால எடுத்ததுனால அந்த சுற்றி இருக்கிற எடிமா, அதாவது என்னென்னா வீக்கம் ஏற்படலாம். இப்போ எப்படி காலில் வந்து தண்ணி சேருதோ அதுமாதிரி பிரெயினை சுற்றி கொஞ்சம் தண்ணி சேர முடியும். அது பார்த்தா செரிபரல் எடிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்டி செரிபரல் எடிமா மெஷர்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேப்லெட்ஸ் லைக் டெக்ஸாமெத்தசோன், மேனிடால் எது தேவையோ அது மாதிரி கொடுப்பாங்க. ரெண்டாவது சீஷர் ப்ரொடெக்ஷன். ஏன்னா இப்போ நம்ம வந்து பிரெயின் மேலே இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, பிரெயின்ன்றது நியூரான்ஸுங்க, கரண்ட். புரியுதா நான் சொல்கிறது? அவ்வளோ கரண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. அப்போ நிறைய கரண்ட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காக்கா வலிப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு காக்கா வலிப்பு வராமல் இருக்கிற மாத்திரைங்க லைக் ஃபெனிடாயின், ஃபீனோபார்பிட்டோன்ஸ், எப்டாயின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரைங்க, ஓகேங்களா, லெவராசிட்டம், சோடியம் வால்புரேட், ஏதாவது ஒரு மாத்திரை வந்து அவருக்கு வந்து கொடுப்பாங்க காக்கா வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, இதை தாண்டி வந்து ஹோல் போட்டதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுப்பாங்க. லோக்கல் ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணுறதுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக பிரெயின் வால் சர்ஜரிஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னா முடியும் எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ நம்ம தலையோட ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு முடி வந்து எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக அந்த இடத்த மட்டும்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக தான் முடி வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, வெறும் இங்கே பிரெயின் வால் சர்ஜரினா இங்கே மட்டும் முடி எடுத்துப்பாங்க. எஸ் ஓகேங்களா, கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேவோட கெப்ட் சம் டோப்பாக ஏதாவது நம்ம இஷ்டம் தான் நம்ம வச்சுக்கலாம்.
வச்சுக்கிறது தானே, ஓகேவா? ஸோ அது மாதிரி கண்டிப்பாக வந்து மொட்டை அடிச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதனால் அப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இன்சிஷன் போட்டு பர் ஹோல் பண்ணி பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து தொடரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மாத்திரையே தேவையில்லைன்றது கிடையாது. கண்டிப்பாக ஒரு வாரம் 2 வாரம் காலங்கள் வந்து இந்த மாத்திரைங்கள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா போஸ்ட் சர்ஜரி எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்ட்டு, ஓகேங்களா? இந்த இன்ஃபெக்ஷனாவோ இல்லைனா காக்கா வலிப்போ இல்லைனா வந்து ப்ரெஷர் இந்த மூளையில் இருக்க ப்ரெஷர் அதிகமாகிறதோ இந்த மாதிரி வேறு எதுவுமே நடக்கக்கூடாதுன்ட்டு ஒரு 1-2 வீக்ஸ் வந்து நான் சொன்ன இந்த மெடிசின்ஸ்லாம் கண்டிப்பாக போகும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காரு, ரிப்பீட் ஸ்கேன் நல்லா இருக்குன்னா அப்புறம் மாத்திரைகள்லாம் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் இயல்பு வாழ்க்கைக்கு வந்து திருப்பி நடிக்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் அலோவ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்துட்டு அவருக்கு நடக்கிறதா இருக்கும். நம்ம அஜித் சார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து திரைத்துறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு கார் ரேசிங், பைக் ரேசிங் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து வேகமான ஒரு ஆக்டிவிட்டீஸ். அப்படியான ஆக்டிவிட்டீஸில் இயல்பாக அடுத்து பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். ஏன்னா இப்போ வந்து நான் தான் அதில் வந்து எந்த இயல்பு வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஓகேங்களா? ஏன்னா தான் நான் சொல்ல ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. இப்போ இதே வந்து இது ஒரு 3rd ஸ்டேஜ் இருக்குது, 4th ஸ்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மூளையோட குவார்ட்டர் ஆஃப் த பகுதியில் வந்து இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா அந்த சர்ஜரி ஒரு மேஜர் சர்ஜரியாக மாறி இருக்கும். நியூஸ் இது மாதிரி சாதாரண நியூஸாக இருக்காது, பர்மனன்ட் டேமேஜாக மாறும், கை கால் வராமல் போகலாம், என்ன வேணால் நம்மளுக்கு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய இது நடக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு சீரியஸ் ப்ராப்ளம் மாதிரி தெரியல. ரொம்ப மைல்டு மெனிஞ்சியல் டியூமர், மெனிஞ்சியோமா இந்த மாதிரி ஏதாவது ஸ்வானோமா இல்லை லோ கிரேட் ஆஸ்ட்ரோசைட்டோமா இந்த மாதிரி ஏதாவது சின்ன வகையான பிரெயின் டியூமராக தான் இருக்கணும். அதனால தான் இவ்வளோ கூலாக வந்துட்டு ப்ரெஸ் இருக்காங்க. இல்லைனா இந்த விஷயத்தை வெளியவே பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லை ரொம்ப அழுத்திருப்பாங்க. நம்மளை வாட் டு சே இட் வுட் ஹவ் பீன் அ டெஃபினட் கியாஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு இது தெரியல. ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால தான் தேர் ஆல்சோ கூல் 2 டேஸில் போயிடுவார்னு தைரியமாக சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வி நீட் நாட் வரி. இது ஒரு ப்ரொஃபலாக்டிக் சர்ஜரியாக தான் நான் பார்க்குறேன், மேஜராக ஒரு பெரிய சர்ஜரியாக பார்க்கல. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து இயல்பு வாழ்க்கையில் எல்லாமே வரலாம், ரேஸ் ஓட்டலாம். ரேஸ்னாலே ஒரு கேட்கப்பட்ட ஃப்ராக்சரு, முதுகு ஃப்ராக்சர் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஃப்ராக்சர்ஸ்க்கும் இந்த பிரெயின் டியூமருக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் குழப்பம் நிறைய கார் ஓட்டுறதுனால வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து ஜென்ரலாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இது டோட்டலாக வந்து வேறு ஆங்கிள். அதே மாதிரி இந்த நான் ரேடியேஷன் சொல்லியிருந்தேன், ஜெனட்டிக் ஃபேக்டர் சொல்லியிருந்தேன், இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தேன், ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், ஓகேங்களா? ஸோ ஆல்கஹால் நிறைய இருந்துறவங்க, அதேமாதிரி வந்துட்டு ஸ்மோக் நிறைய பண்ணுறவங்க, அதுவும் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். அதில் வந்து எல்லா டியூமருக்கும் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அமைஞ்சிடும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர். ஒரு இயல்பு வாய்க்கில் வரலாம், காரை திருப்பி ஓட்டலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. இது ஸ்டேஜஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க சார். பிரெயின் டியூமரை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு. அப்படி எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது சார்? ஜென்ரலாக எனி கேன்சர் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக சொல்லணும்னா எனி கேன்சர் 4 ஸ்டேஜ் மேடம். அதாவது டிஎன்எம் கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. டிஎன்எம் என்னென்னா டியூமர், அந்த கேன்சரோட சைஸை பொறுத்து T1, T2, T3, T4னு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எந்த நெறிக்கட்டிக்கு போயிருக்குன்றதை பேஸ் பண்ணி N1, N2, N3 பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு போயிருக்குன்னு பேஸ் பண்ணி மெட்டாஸ்டேசிஸ் M1A, M1B, M2, M3ன்னு பிரிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ போட்டு குழப்பம் வேணாம் மக்களுக்கு. நம்மளுக்கு தேவை வந்து என்னென்னா எனி கேன்சரில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இதில் நீங்கள் ஸ்டேஜ் 4 அப்படின்னா உடம்புல அந்த இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மூளை கேன்சர்னு வச்சுக்கோங்க. மூளையை தாண்டி எனக்கு இப்போ இருதயத்துக்கு, வயிற்றுக்கு எல்லாம் வேறு உறுப்புக்கு பரவிடுச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. புரிஞ்சிருச்சுங்களா? ஸ்டேஜ் 1ன்றது என்னென்னா மூளையில் தான் இருக்குது, அதுவும் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, ஒரு ஓரத்தில் இருக்குது அப்படின்னா ஸ்டேஜ் 1. 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சைஸ் வந்து வளர்ந்து கொஞ்சம் 2 பகுதி ஆஃப் மூளைக்கு போயிருக்கு அப்படின்னா ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ன்னு எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து மூளையில் வேறு இடத்துல இப்போ ரைட் சைட்லேயும் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ப்ளஸ் நெறிக்கட்டிலையும் இருக்குது, அது ஸ்டேஜ் 3. மூளையை விட்டு வெளியே வேறு எங்கேயாவது போயிடுச்சுன்னா ஸ்டேஜ் 4. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டேஜ் 1 தான் நம்மளுக்கு வந்து சேஃப், 100% க்யூர் பண்ணலாம். ஸ்டேஜ் 2 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக க்யூர் பண்ணலாம். ஆனால் அந்த 3, 4 வந்து டேஞ்சரு. இப்போ மூளையில் 2 பகுதிகள் இருக்குன்னா வேறு முதல்ல அவர் இந்த மாதிரி சிம்டம் இந்த மாதிரி ஜாலியெல்லாம் வர முடியாது. 2 அந்த பேச்சு குளறுபடி ஏற்படும், வாக்கிங்கில் குளறுபடி ஏற்படும், காக்கா வலிப்பு வரும், அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, ஓகேங்களா? அதனால் வந்து 3ல் அந்த மாதிரி 4 இருந்ததுன்னா வேறு உறுப்புலாம் பரவிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் குறையும், பசி எடுக்காது, ஆள் ரொம்ப வந்து லீன் ஆகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு உறுப்புகள் ஒர்க் ஆகாமல் போகும். இதெல்லாம் ஸ்டேஜ் 4ல் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ இது வந்து எல்லா கேன்சருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நுரையீரல் கேன்சர்னு எடுத்தாலும் அதே தான். நுரையீரலில் மட்டும் இருக்குது அப்படின்னா வந்துட்டு சின்னதாக இருக்குன்னா 1, கொஞ்சம் சைஸ் பெருசாக 2 லோபில் 2 வகையான லோபில் இருக்குன்னா 2, 2 இந்த நுரையீரல் இருக்குது, இந்த நுரையீரல் இருக்குன்னா 3. நுரையீரலை தாண்டி ஹார்ட்டுக்கு போயிடுச்சு, கிட்னிக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் அட்ரினல்ஸ்க்கு போயிடுச்சு, பிரெயினுக்கு போயிடுச்சுன்னா அது 4. ஸோ எனி கேன்சர் நீங்கள் இந்த மாதிரி 4 ஸ்டேஜாக வந்து பிரிச்சுக்கலாம். இதுதான் பிரெயின் டியூமருக்கும் அப்ளை ஆகும். அதனால் மக்களுக்கு புரியறதுக்காக நான் ரொம்ப டீட்டெயிலாக அதை வந்து உள்ளே போட்டு குழப்பலை, ஒன்று என்ன இதுனா என்னன்ட்டு. ஜஸ்ட் இதை ஓவராலாக புரிஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப நன்றி சார். பிரெயின் டியூமர்ஸ் மற்றும் அதை பற்றி அஜித் குமாருக்கான பிரெயின் சர்ஜரி பற்றி பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார்.